ஹே guys, வெல்கம் டு Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் சைக்கலாஜிக்கல் பவருக்கான 10 ரூல்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பர்சனல் கமிட்மெண்ட். நீங்கள் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்புனீங்கன்னா உங்கள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சைக்கலாஜிக்கல் பவரும் உங்ககிட்ட இருந்து தான் வருது. உங்ககிட்ட பவர் இருக்குன்னு நீங்கள் நம்பலைன்னா உங்களால் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான செல்ஃப் இருந்துச்சுன்னா மற்றவங்கள உங்களை லிசன் பண்ண, ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கிற பவர் உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் உங்களோட பர்சனல் பவர் சாய்ஸில் தான் தொடங்குது. நல்லதோ கெட்டதோ, சக்ஸஸோ ஃபெயிலியரோ, உங்களோட செயலுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? அப்படி நீங்கள் செய்கிற செயலுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கலன்னா நீங்களும் நார்மல் பீப்புள் மாதிரி தான் இருப்பீங்க. உங்களோட முடிவுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கும் போது நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறுவீங்க. ஸோ உங்களோட தனித்தன்மையை மேம்படுத்துங்க. ரிஸ்க் எடுக்கவும் மிஸ்டேக் பண்ணவும் பயப்பட மாட்டேன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பிகாஸ் கமிட்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் ஒரு வகையான பவரை உருவாக்குது. இந்த பவர் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை அதிகரிக்குது. நம்பர் 2, பவர். யார் கூட உங்களோட அதிகப்படியான நேரத்தை செலவிடுறீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி யார் கூட நீங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல தெளிவாக இருங்க. ஏன்னா இவங்க தான் உங்களோட தாட்ஸ், கோல்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. உதாரணமாக உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அன்ஹெல்தியான ஹேபிட்ஸ் வச்சுருந்தா நீங்களும் அதே மாதிரியான ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆம்பிஷியஸான, ஒரு மோட்டிவேட்டடான பர்சனாக இருந்தால் நீங்களும் அதே மாதிரி மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. இது உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் அதிக நேரம் செலவிடக்கூடிய நபரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட கான்ஃபிடென்ஸ், மோட்டிவேஷன், செல்ஃப் எஸ்டீம்க்கு முக்கியம். இன்ஃபேக்ட் அதிக ஆம்பிஷியஸ் பர்சனோட நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுறதன் மூலம் உங்களுக்கு தெரியாமலே உங்களோட சைக்கலாஜிக்கல் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் சோசியல் சர்க்கிளை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பை எப்படி பார்க்குறாங்க, அவங்க கரியரை எப்படி பார்க்குறாங்க, ஃப்யூச்சரை பற்றின அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்க மோட்டிவேட்டட் பர்சனா, ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா, இந்த மாதிரியான கேள்விகளை கேளுங்க. இதுக்கான ஆன்சர் நோனா நீங்கள் இப்போ இருக்கிற உங்கள் சோசியல் சர்க்கிளை விட்டுட்டு பவர்ஃபுல்லான புது நபரை சூஸ் பண்ண வேண்டிய டைம் இது. அதாவது உங்கள் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபரை சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங்கான சோசியல் சர்க்கிள் உங்கள் சக்ஸஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லாமல் உங்கள் சைக்கலாஜிக்கல் பவரையும் பில்ட் பண்ணும். நீங்கள் மதிக்கக்கூடிய நபர் மற்றும் உங்களை மதிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு தேவை. அதாவது நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அவங்களும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த மாதிரியான பர்சனை சூஸ் பண்ணுங்க. லெஸ் மோட்டிவேட்டிங் பீப்புள் கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறது கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம். நீண்ட கால ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு வர்றது கடினமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. பட் அது உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை பாதிக்கும். உங்களோட ட்ரீம்ஸ் வேறையா இருக்கலாம், அவங்களோட ட்ரீம்ஸ் வேறையா இருக்கலாம், உங்களோட பாதைகள் வெவ்வேறாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ பவர்ஃபுல்லான, மரியாதையான, செல்வாக்கு மிக்க, ஸ்ட்ராங்கான சர்க்கிளை கண்டுபிடிங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சர்க்கிளை கண்டுபிடிச்சதும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஒருத்தரோட வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் காரணமாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான குரூப் ஒரு பவர்ஃபுல் பர்சனை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. நம்பர் 3, ப்ரொஜெக்ட் கான்ஃபிடென்ஸ். நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் செய்கிற விஷயங்களை மதிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா லீடர்ஷிப்க்கு முக்கியமானது கான்ஃபிடென்ஸ். உங்ககிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இல்லாட்டியும் உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டையும் உங்களோட உள்ளுணர்வையும் நம்புங்க. நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் உங்களால் முடிஞ்சதை செய்றீங்கன்னு நம்புங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட சைக்கலாஜிக்கல் பவர் குறைஞ்சிரும். ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் அடுத்தவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லீடர்ஷிப்க்கு மற்றவங்கள தான் தேடுவாங்க. அதனால தான் சைக்கலாஜிக்கல் பவரோட 3வது ரூலாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் கான்ஃபிடென்ஸாக இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறந்த முடிவுகளை எடுங்க. அந்த முடிவுகள் உங்களை பாசிட்டிவ் டிரெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும்னு நம்புங்க. எல்லா சூழ்நிலையிலையும் உங்களால் இப்படி இருக்க முடியும்னு நான் சொல்லலை. சில சூழ்நிலை ரொம்ப டார்க்காக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இல்லாதப்போ அந்த விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குன்னு உங்களை சுற்றி உள்ளவங்களை நம்ப வைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியலனாலும் உங்களோட கான்ஃபிடென்ஸ் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். உங்கள் சைடு அவங்கள நிற்க வைக்கணும். நம்பர் 4, மென்டல் ஃபிட்னஸ். சைக்கலாஜிக்கல் பவர் மென்டல் ஃபிட்னஸை சார்ந்திருக்கு. மென்டல் ஃபிட்னஸ்ன்றது உங்கள் பிரெயினோட எபிலிட்டி. உதாரணமாக ஸ்ட்ராங்கான மென்டல் ஃபிட்னஸ் இருக்கிற ஒருத்தரால் எந்த ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸையும் ஓவர் கம் பண்ண முடியும்.
ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவங்களோட லைஃப்லையும் ரெப்யூட்டேஷன்லையும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த மென்டல் ஃபிட்னஸை எப்படி பில்ட் பண்ணுறது? மென்டல் ஃபிட்னஸை பில்ட் பண்ணுறது ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பில்ட் பண்ணுற மாதிரி தான். இதுக்கு கண்டினியூஸான ப்ராக்டிஸும் எஃபர்ட்டும் தேவை. இப்படி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களோட ஹேபிட்ஸ், இமோஷன்ஸ், சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் இது எல்லாத்தையும் பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ண முடியும். பட் மென்டல் ஃபிட்னஸை நீங்கள் பெற விரும்பினா உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். பிகாஸ் உங்களோட ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் தான் பவர், இன்ஃப்ளூயன்ஸ், சோசியல் சக்ஸஸ் இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கான அடித்தளம். நம்பர் 5, கரேஜஸ் டிமாண்ட்ஸ். நீங்கள் மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணுறவங்களா? நோ சொல்கிறதுக்கு பயப்படுவீங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட கோல்ஸ், தேவைகள் மற்றும் ட்ரீம்ஸை ரீச் பண்ணுறதுக்கு போராடுவாங்க. யாராவது ஒரு உதவி கேட்டால் அவங்களோட தேவையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட தேவையை பூர்த்தி செய்வாங்க. இந்த மாதிரி மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணுறவங்க மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட தாராள மனசு கிடையாது. உண்மையான காரணம் என்னன்னா அவங்க நோ சொல்ல பயப்படுறாங்க. உங்களோட ப்ரையாரிட்டியை உங்களால் பாதுகாக்க முடியலன்னா மக்கள் உங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட தேவைகளில் உறுதியாக இருக்க மாட்டீங்க. பட் லக்கிலி இந்த ப்ளீஸ் பண்ணுற ஹேபிட் ஈஸியாக சேஞ்ச் பண்ணக்கூடியது தான். இதுக்கு கொஞ்சம் டைமும் எஃபர்ட்டும் தேவைப்படும். பட் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியரான பவுண்டரிஸை செட் பண்ணி உங்களோட ப்ரையாரிட்டிஸை பாதுகாக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நீங்கள் நிற்கணும். எத்தனை பேருக்கு உங்களை பிடிக்குன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எல்லாரையும் உங்களால் ப்ளீஸ் பண்ண முடியாது. மற்றவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணுறோன்னு நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். பட் இதுதான் லைஃப். உங்களோட முடிவுகள் யாரோ ஒருத்தரை எப்பயுமே நெகட்டிவாக பாதிக்க தான் செய்யும். ஸோ எப்பயும் மற்றவங்கள பற்றி யோசித்து வரி பண்ணாமல் உங்களை பற்றி யோசிங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, தைரியமாக இருங்க, கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருங்க. பிகாஸ் எஸ் சொல்கிறப்ப கிடைக்கிற மரியாதையை விட நோ சொல்கிறப்ப கிடைக்கிற மரியாதை அதிகம். நம்பர் 6, பி ஹானஸ்ட். உங்களை நீங்கள் நம்புறீங்களா? பெரும்பாலான மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் அவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்க. அவங்களே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹானஸ்டாக இருக்க பயப்படுறாங்க. அதாவது அவங்கக்கிட்டேயே அவங்க ஹானஸ்டாக இருக்க பயப்படுறாங்க. நிறைய பேர் உண்மையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தனக்கு தானே போய் சொல்லிக்கிறாங்க. பட் சைக்கலாஜிக்கல் பவர் அங்கேருந்து தான் வருது. உண்மையிலேயே நீங்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் கான்ஃபிடென்ஸ், ஆம்பிஷன் மற்றும் மோட்டிவேஷன் இது எல்லாத்தையும் உங்களால் கெயின் பண்ண முடியும். அதாவது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நீங்கள் வெளியே வரும்போது தான் உங்களோட வீக்னஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது எந்த வீக்னஸாக இருந்தாலும் உங்களால் வளர முடியும், உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான நபராக மாறுவீங்க. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இமோஷன்ஸோட சேலஞ்ச் பண்ணணும். உங்களோட ஃப்ளாஸை ஐடென்டிஃபை பண்ணணும். வேறு விதமாக சொல்லணும்னா நீங்கள் உங்களுக்கு ஹானஸ்டாக இருக்கணும். நம்பர் 7, ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். உங்கள் லைஃப்பை பற்றி எத்தனை முறை குறை சொல்லியிருப்பீங்க? ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா அந்த விஷயத்துலையே மூழ்கி இருப்பீங்களா? இல்லைன்னா அதுக்கான சொல்யூஷனை தேடுவீங்களா? பெரும்பாலான லீடர்ஸ் சொல்யூஷன் பேஸ்டு மைண்ட் செட்டை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. வேறு விதமாக சொல்லணும்னா ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அந்த விஷயத்திலே மூழ்கி அவங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. மாறா அவங்களோட தவறுகளை சரி செய்வாங்க. தோல்விகளில் இருந்து கற்றுப்பாங்க. அவங்களோட கோலை நோக்கி முன்னேறிட்டே இருப்பாங்க. பவர்ஃபுல் பீப்புள் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அடுத்து நடக்க போகிற விஷயத்தில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் தான் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் பவரை தருது. பிகாஸ் யாராலையும் அவங்களோட பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் சரியான மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் பெஸ்ட்டாக உருவாக்கலாம். நம்பர் 8, பவர்ஃபுல் லாங்குவேஜ். நீங்கள் பேசுகிற விதம் தான் மற்றவங்களை ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் உங்கள் வார்த்தையிலிருந்து மக்கள் எடுத்துக்கக்கூடிய மீனிங்கை வியக்கத்தக்க வகையில் பாதிக்கும். ஒரே வார்த்தையை 2 வெவ்வேறு விதத்தில் சொல்லும் போது அதே குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஆப்போசிட் ரியாக்ஷனை உருவாக்கும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை சப்ஜெக்டாக மாற்றும். இது ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்கும். பட் பாசிவ் வாய்ஸ் உங்களை ஆப்ஜெக்டாக மாற்றும், உங்களோட கண்ட்ரோலை குறைக்கும். பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் லாங்குவேஜுக்கும் இதையே நம்ம சொல்லலாம். பாசிட்டிவ் லாங்குவேஜ் ஹாப்பியரான, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான மெசேஜை க்ரியேட் பண்ணும். ஆனால் நெகட்டிவ் லாங்குவேஜ் திருப்தி இல்லாத இமோஷன்ஸை தூண்டும்.
அஃப்கோர்ஸ் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம சூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் நீங்கள் ஸ்லோவாக பேசும்போது, கவனமாக யோசித்து பேசும்போது உங்களால் சைக்கலாஜிக்கல் பவரை கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்பர் 9, ரிலிங்க்விஷ் கண்ட்ரோல். பவர் அண்ட் கண்ட்ரோல்காக ஏங்குறவங்க அவங்களால முடிஞ்சவங்க கிட்ட அவங்களோட பவரையும் கண்ட்ரோலையும் திணிக்கிறாங்க. உங்களை டாமினேட் பண்ணுற மேனேஜர் பற்றி யோசிச்சு பாருங்க. இந்த பவரும் கண்ட்ரோலும் அந்த வேலையை செஞ்சு முடிக்க வேணா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒவ்வொரு டைமும் மற்றவங்க கிட்ட உங்கள் பவரை யூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது அவநம்பிக்கையை தான் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. வேறு விதமாக சொல்லணும்னா உங்கள் ஒர்க்கை நீங்கள் சரியாக பண்ணாமல் உங்களை சுற்றி உள்ளவங்க சரியில்லைன்னு சொல்கிறீங்க. அவங்கள டீச் பண்ணுறதுக்கு பதிலாக, அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட மோட்டிவேஷனை குறைக்கிறீங்க. அவங்களோட ஃப்ரீடமை மட்டுப்படுத்துறீங்க. ஸோ உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செஞ்சு முடிக்க மற்றவங்கள நம்புங்க. ஏன்னா ஒரு நல்ல லீடர் ஒவ்வொரு சேலஞ்சையும் அவங்க மட்டுமே சமாளிக்க முடியாது. அவங்கள சுற்றி உள்ள மக்கள்கிட்ட நம்பிக்கையை வளர்க்குறதன் மூலமாக பவரையும் செல்வாக்கையும் பெறுவாங்க. நம்பர் 10, நோ யுவர் ஒர்த். உங்களோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்களோட வேல்யூவை டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் மற்றவங்கள சார்ந்து இருக்கீங்களா? நிறைய பேர் மற்றவங்களோட கருத்துகள் மற்றும் விமர்சனங்களை லிசன் பண்ணுறதன் மூலமாக அவங்களோட மதிப்பை தீர்மானிக்கிறாங்க. உங்களை விரும்பக்கூடிய மக்கள் தேவை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்காது. பட் பவர்ஃபுல்லான பர்சன் இந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. உங்களோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கிறது உங்களோட வேலை. பிகாஸ் இந்த உலகம் எப்பயுமே உங்களை கீழே தலை தான் பார்க்கும். உங்களோட சுயமரியாதையை குறைக்கக்கூடிய விமர்சனங்களை தான் தரும். அந்த விமர்சனத்தை நீங்கள் அலோ பண்ணீங்கன்னா அது உங்கள் சுய மதிப்பை குறைச்சிரும். ஸோ சைக்கலாஜிக்கல் பவரை பெற விரும்புனீங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுற பீப்புளை இக்னோர் பண்ணுங்கள். ஒரு வலுவான சுயமதிப்பை வளர்த்துக்கோங்க. உங்களோட கோல்ஸை கம்ப்ளீட் பண்ணி உங்களை பெருமைப்படுத்துங்க. பிகாஸ் ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் நீங்கள் இருக்கும்போது எல்லா வகையான விமர்சனத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ உங்களோட சைக்கலாஜிக்கல் பவரை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த 10 ரூல்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.